வணக்கம் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிசிபி ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜிசிபி ப்ராஜெக்ட் தான் வந்து ஒரு பேஸ். ஒரு ப்ராஜெக்ட் இருந்தால் தான் நம்மளால் வந்து என்ன சர்வீஸ்னாலும் நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம பிக்வரி லேர்ன் பண்ண போகிறோம். பிக்வரி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கணும். அந்த ப்ராஜெக்ட் கீழே தான் பிக்வரியை வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜிசிபி கன்சோல்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணுவோம். ஜிசிபி கன்சோல் தான் வந்து நம்மளோட ஒர்க்கிங் ஏரியா. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் லிங்க் வரும், console.google.com வரும். சம்டைம்ஸ் வந்து வேற லிங்க் கூட வரலாம், பட் இதுதான் வந்து நம்மளோட ஆக்சுவல் லிங்க், console.cloud.google.com. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து டேரெக்டாக கன்சோல்குள்ளே போயிடும். நீங்கள் வந்து நான் இந்த ப்ரௌசரில் வந்து சைன்இன் பண்ணி வச்சுருக்கேன், என்னோட ஜிசிபி இதை சைன்இன் பண்ணி வச்சுருக்கேன். இன்கேஸ் நீங்கள் சைன்இன் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் சைன்இன் கேட்கும். நீங்கள் உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு சைன்இன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ஒர்க்கிங் ஏரியா வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஒர்க்கிங் ஏரியா. இதில் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் கரண்ட்லி எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே இல்லை, இந்த மெயில் ஐடிக்கு எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே இல்லை. ஸோ இதில் வந்து நம்ம வந்து நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். நியூ ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து பிக்வரி சீக்வல் டுட்டோரியல், ஓகே, பிக்வரி டுட்டோரியல்னு சொல்லிட்டு இதுதான் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட். இது வந்து ப்ராஜெக்ட் நேம், இது வந்து ப்ராஜெக்ட் ஐடி. ஸோ திஸ் இஸ் அவர் ப்ராஜெக்ட் ஐடி. அந்த ப்ராஜெக்ட் ஐடி வந்து குளோபலி யூனிக். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ப்ராஜெக்ட் நேம் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஆர்கனைசேஷன் ஃபார் லேர்னிங் பர்பஸ் வி ஜஸ்ட் புட் நோ ஆர்கனைசேஷன். ஓகேவா? பிகாஸ் இப்போ நமக்கு ஆக்சுவலி ஒரு நம்ம கம்பெனி இருக்குது அப்படின்னா, ஒரு எம்என்சி கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனி கீழே நிறையா ப்ராஜெக்ட் வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து நம்மளோட ஓன் பர்பஸ்ங்கிறதுனால நம்ம நோ ஆர்கனைசேஷன் போடுறோம். ஜஸ்ட் கிரியேட். It is getting created. I think it will take some time. Okay, இப்போ வந்து நமக்கு வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அவ்வளோதான். ஸோ சிம்பிள் ப்ராசஸ். நவ் வி கேன் ஆக்சஸ் வாட் எவர் த சர்வீசஸ் வி ஆர் கோயிங் டு லேர்ன். ஓகேவா? ஸோ இதில் வந்து செலக்ட் ப்ராஜெக்டில் இந்த ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஒரு புக் மார்க் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபேவரட் பார்ஸ், ஓகே, புக் மார்க் ஜிசிபி கன்சோல் வாட் எவர் உங்களுக்கு இதில் சூட்டபுளாக இருக்கிற நேமில் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஜிசிபி கன்சோல், தட்ஸ் இட். ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பிக்வரி டேட்டா செட் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அப்புறம் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.